அண்ணாச்சி இந்த ஜாமானுக்கு பில்ல போடுங்க அண்ணாச்சி. கிரிக்கெட் மேட்ச் கிளம்பி போய்க்கிறோம், உன கூட்டு வந்து கடையில உட்கார வச்சுட்டா எனக்கு கடுப்புல இருக்கேன். ஏன்ட்ட போய் பில்ல போடணும் போட்டுருக்கீங்க. டேய் என்னடா ஆளாளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கு இருக்கீங்க எனக்குங்களா? டேய் நீ இருக்கதே மறந்து போயிட்டோண்டா, உனக்கும் சேர்த்து அடுத்த தடவை மறக்காம வாங்கிட்டு வந்துடும்டா, கோவிச்சுக்கிறாதடா. அந்த சாவா அசுவம் வேணாண்டா, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நான் தலை வச்சே படுக்க மாட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன்டா, போயிட்டு வரேன்டா. டேய் மகனே படிச்சு எப்படி அழியிருக்க, நல்லா அழியிருக்கியா மகனே? உன்னை நல்ல மார்க் எடுக்கலாம் சொல்லலடா, பாஸ் ஆனா மட்டும் போதும்டா. டேடி அதெல்லாம் நல்ல மார்க் எடுத்துருவேன் டாடி. மகனே பொய் மட்டும் பேசாதடா தயவு செஞ்சு. போப்பா என்ன வெயில் என்ன வெயில், இந்த வெயில்ல மனுஷன் வேலை பார்ப்பானா? அம்பி என்னப்பா முக்காடை போட்டு தனியா போய் உட்காந்துட்ட, வந்து வேலையை பாருப்பா. இவங்க வேற மச்சான் எதுக்குடா இவ்வளவு கோவமா இருக்கு? என்னடா ஆச்சு மச்சான்? சாப்பிட இது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டா, அதை ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டானடா. விடு மச்சான் வேற வாங்கிக்கிறலாம். ஆமா மச்சான் நீ ஏன்டா இப்படி திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்னடா ஆச்சு மச்சான்? ஸ்நாக்ஸை நான் தான்டா எடுத்து சாப்பிட்டேன். டேய் மச்சான் அவன்கிட்ட சொல்லிடாதா. டூருங்கிற பேர காலையில இருந்து நைட்டு வரை வண்டியிலேயே சுத்திக்கிறீங்க. வயிறு வேற கைமையா இருந்தது. ஒரு ஹோட்டலா பார்த்து பாட்டு நான் பசிக்குது சாப்பிட்டுவோம். சாப்பிட்ட உடனே தயவு செஞ்சு நீ வீட்டுல மட்டும் இறக்கிவிட்டு நீங்க வேற எங்கேயாவது போங்கடா. வெளியே போய் விளாண்டுட்டு வரேன்னு ஒரு வார்த்தை தான்டா சொன்னேன், அதுக்கு போய் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்களா? இருக்கிறது ஒரு நாள் லீவு, அதையும் உருப்படியா என்ஜாய் பண்ண விட மாட்டேறீங்கடா. இன்னையோட பரிச்சை முடிஞ்சதுட்டு இதுக்கப்புறம் ஜாலி தாண்டு. எனக்கு இதுக்கப்புறம் தாண்டா ஆப்பே இருக்கு. நான்வெஜ்ஜை தவிர வேற எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் என் வயிற்றுக்குள்ள இறங்காதுடா. என்ன போய் வாழைப்பழம் சாப்பிட வச்சிட்டீங்களா? இதுக்கு கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்களா? மச்சான் எவ்வளவு நேரம் இந்த மலை மேல கஷ்டப்பட்டு ஏறி வந்தது ஒரு போட்டோ எடுக்கிறதுடா. இனிமேல் உன் கூட நான் டூரே வர மாட்டேன்டா. உலகத்துல எவ்வளவோ போட்டி நடக்குது, டூராய்டுன்னு ஒரு போட்டி வச்சா நல்லா இருக்கும். அவனை அதுல சேர்த்து விட்டு ஜெயிக்க வச்சு அப்படின்னா ஏதாவது பிரயோஜனமா இருக்கட்டுமே. தம்பி ரொம்ப நேரமா நிக்கிற, உனக்கு என்னப்பா ஜமா ஆகணும்? என்னாச்சி வீட்டுல என்ன சொல்லிவிட்டான்? மறந்துட்டேன், போய் கேட்டு வந்துடுறேன். என்னாச்சி அதான் என்னப்பா நீ? மச்சான் அந்த தாடி மிஷெல்லாம் உனக்கு எப்படா வளருது? எனக்குலாம் வளரவே மாட்டேங்குது மச்சான், ஏதாவது ஒரு ஐடியா கொடுவா. நானே வளர்ந்த தாடியை வெட்டுரு, காசு இல்லாம சுத்திக்கிறீங்க. நீ என்னடா என்னை வந்து வெறுப்பேத்திக்கிருக்க? மச்சான் யாரோ அவன், இதுக்கு முன்னாடி நம்ம ஏரியால அவனை பார்த்ததே கிடையாது. அதான் மச்சான் எனக்கும் தெரியல, புதுசா இருக்கேன் ஆளு. ஒருவேளை வெளியூர்ல இருந்து சொந்தக்காரங்க வீட்டு வந்திருப்பேன் மச்சான். ஓ அப்படியா? டேய் மௌனே அங்க என்னடா பண்ணிருக்க? ரெடி ஏரியால பெரிய சண்டை டாடி. அப்படி போடு இப்படி போடு. அடச்சே போலீஸ் வந்துருச்சே, இதுக்கு மேல சண்டை நடக்காது அவ்வளவுதான். இவங்க பண்ற டாக்டருக்கு இந்த கிளம்பி போயிடலாம் தான் நோடுது. போயிடலாம், ஆனா இவங்களை விட்டா வர எனக்கு யாரும் இருக்கா? ஐயோ நம்ம தலைவன் அடிச்சு விட்டாங்க. அப்படிதான் அந்த தலைவா எந்திரிச்சு அடி தலைவா அவனை. டேய் மௌனே யாரால அடிச்சாங்க? சரி சும்மா அண்டாடி டிவி பாத்துக்கிருக்கேன். டேய் ஃபங்க்ஷன் விட்டு போயிட்டு வரோம், வீட்டை பத்திரமா பார்த்துக்கூடா. என்னைய மட்டும் இங்கே வீட்டில் விட்டுட்டு நீங்க போய் அந்த விதவிதமா ரகரமா சாப்பிடுவீங்க. இந்த பாவம் என்னைக்கா இருந்தாலும் உங்க சும்மா விடாதுடா. Thanks for watching.